திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு பள்ளிக்கூடங்களையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் கொடுத்த கிளாரிந்த அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு திருநெல்வேலியில் தஞ்சாவூரில் தொடங்கியது. தஞ்சாவூரில் மராட்டிய மன்னர் பிரதாபசிம்ம ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரசவை அமைச்சராக இருந்தவர் தான் பண்டிதராவ். இவருடைய மகன் அரசு படைப்பணிக்காக போயிருக்காரு, அதாவது போருக்கு போயிருக்காரு. அறந்தாங்கி பக்கத்தில் நடந்த ஒரு போரில் இவர் இறந்து போயிடுறாரு. இவருடைய மனைவி கணவன் இறந்து போன அதிர்ச்சியிலேயே உடனே இறந்து போயிடுறாங்க. இதனால் இவங்களுடைய மகளான கோகிலாவை தாத்தாவான பண்டிதராவை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. துணைக்கு சாரதா அப்படிங்கிற ஒரு பணிப்பணியும் வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளில் இந்த பண்டிதராவும் இறந்து போயிடுறாரு. வேறு யாருமே உதவிக்கு இல்லாமல் இருந்த கோகிலாவை மன்னரே நேரடியாக அவருடைய பார்வையின் கீழே வளர்க்க ஆரம்பித்தார். தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய வல்லம் கிராமத்தில் பிராமண சூழல்லையே கோகிலானவங்க வளர்க்கப்பட்டாங்க. ஒரு சில சூழ்ச்சிக்காரவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோகிலாவுக்கு மன்னர் மானியமாக கொடுத்த கிராமங்களையும் செல்வத்தையும் எடுத்துக்க நினைக்கிறாங்க. இதனால் கோகிலாவுடைய ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக ராஜாட்ட சொல்லி அவரை ஒரு வயோதிகரான திவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வெறும் 12 வயசு தான் ஆகுது கோகிலாவுக்கு. கோகிலாவுக்கு கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே அந்த வயசான திவானானவர் இறந்து போயிடுறாரு. இந்த சூழ்ச்சி கூட்டம் கோகிலாவை உடனே உடன்கட்டை, அதாவது அந்த சதி அப்படின்ற பழக்கம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி உடன்கட்டை ஏற செய்ய முயல்கிறாங்க. ஏன்னா உடன்கட்டை ஏறி கோகிலா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்தெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இதற்கு அந்த கோகிலா முழுமையாக மறுக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி இவங்கள சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் நிகழ்வில் கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆங்கிலேய படை தளபதி கேப்டன் ஹாரி லிட்டில்டன் அப்படின்றவர் வராரு. மராட்டிய பிராமண குல பெண்ணான கோகிலாவை ஹாரி லிட்டில்டன் காப்பாற்றி உடனே அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தை மராட்டிய பிராமணர்கள் எல்லாம் போய் தஞ்சாவூருடைய ராஜாவான பிரதாபசனுடைய மகன்கிட்ட முறையிடுறாங்க. இந்த நிலையில் தஞ்சாவூருடைய ராஜ்யமும் மிகப்பெரிய ஒரு அரசியலில் இக்கட்டான சூழலில் இருந்தது. டச், பிரெஞ்சு, போர்ச்சுகல் மாதிரியான படைகள் எல்லாம் தஞ்சாவூரை முற்றுகையிட்டு போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் திருச்சியிலிருந்து வந்த ஆங்கிலேய படைகள் நமக்கு உதவிகரம் நீட்டினதுனால தஞ்சாவூருடைய ராஜ்யமானது மிகப்பெரிய அளவில் காப்பாற்றப்பட்டது. போன்ற சூழல் தஞ்சாவூரில் நிலவியதால் இங்கே நிறைய ஆங்கிலேய தளபதிகளும் ஆங்கிலேய வீரர்களும் தஞ்சாவூரில் தங்கி இருந்திருக்காங்க. கோகிலாவை அவங்களுடைய குடும்பத்தாரிடமே சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாலும் லிட்டில்டன் கேட்க மறுத்துறாரு. லிட்டில்டன் கோகிலாவை கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்புகிறாரு. கோகிலாவும் மதம் மாற விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு சில கசப்பான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது இல்லையா, அதனால் அவங்களும் மதம் மாற விரும்புகிறாங்க. இருந்தாலும் இது இரண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சீர்திருத்த கிறிஸ்தவ சபையும் ஆங்கிலேய கம்பெனியும் ஒத்துக்கலை. லிட்டில்டன் தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு மாற்றம் வாங்கி கொண்டு போகிறாரு, அதாவது டிரான்ஸ்ஃபரில் போகிறாரு. கூட போகும்பொழுது கோகிலாவையும் அழைச்சிட்டு போகிறாரு. திருநெல்வேலிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகளை அணுகும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்களும் இவங்களுக்கு முறையாக ஞானஸ்தானம் செய்து மதமாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கலை. திருநெல்வேலிக்கு போன உடனே கோகிலா மானசீகமாக மதம் மாறி தன்னை கிளாரிந்தா அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க. லிட்டில்டன் லண்டனுக்கு போகிறாரு. அங்கே போனவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாமே கிளாரிந்தாவுக்கு தான் உரிமையானவை அப்படின்னு அவர் எழுதி வச்சுருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்து எல்லாமே கிளாரிந்தாவுக்கு வருது. கேப்டன் ஹாரி லிட்டில்டனுடைய விருப்பத்தின் பேரில் கிளாரிந்தாவுக்கு கிடைச்ச சொத்துக்களை பயன்படுத்தி அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க பாதிரியாரான ஸ்வாட்ஸ் பாதிரியார் 1778 திருநெல்வேலிக்கு போகும்பொழுது கிளாரிந்தாவை சந்தித்து அவங்கள முறையாக மதமாற்றம் செய்து வைக்கிறாரு. உடனிருந்த சாரதா அப்படிங்கிற பணிப்பெண்ணும் மதமாற்றம் செய்யப்பட்டு சாரா அப்படின்னு பெயர் பெறப்படுறாங்க. கிளாரிந்தா அங்கே இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகளுடைய உதவிக்காக வெட்டிய கிணறு இன்றைக்குமே பாளையங்கோட்டையில் இருந்து வந்துட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிணறை பாப்பாத்தி அம்மா கிணறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளாரிந்தா கட்டிய சிறு தேவாலயத்தையும் இன்றைக்கும் நம்மளால் பாளையங்கோட்டைக்கு போனோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கிளாரிந்தாவை ராசா கிளாரிந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. கிளாரிந்தா திருநெல்வேலிக்கு மதப்பணிகள்லாம் செய்து ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் உதவி செய்து 1806 அங்கிருந்து மறையிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையாக நடந்தது. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தழுவி மாதையா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் 1915 கிளாரிந்தா அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த கிளாரிந்தா நாவலை 1976 சரோஜினி பாக்கியமுத்து அப்படிங்கிற எழுத்தாளர் மொழியாக்கம் செய்து கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தோட உதவியோட வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மதங்கள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நாம் நீக்கிட்டு முழுமையாக அதில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய போராட்டத்தை மட்டும் நாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய நிலையிலேயே நம்மளுடைய எதிரே இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் ஜனநாயக நாட்டில் ஏகப்பட்ட வன்முறைகளையும் கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நிலையில் அவங்க அனுபவித்த கொடுமைகள் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.